நின்றுக்கிறீங்க? சீக்கிரமா உள்ள போக வேண்டியதானே? அப்பதானே சாமியை பார்த்துட்டு சீக்கிரம் வர முடியும். ஒரு குரூப் உள்ள போயிட்டு ஒரு குரூப் இன்னும் வரவே இல்லை. நாம வெளியே நிற்கிறோம். நல்லா சேர்ந்துட்டு வந்தாங்க. இவங்களெல்லாம் விட்டு விட்டு போகணும். அண்ணே போலாமா? போலாமா? இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வர மாட்டாங்க. இவங்களை சேர்த்துக்கிட்டு நாம கூட்டிட்டு வரணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோவ, நாம தனியா தான் நின்றுக்கணும். அவங்க ஆளுங்க வந்தா போயிட்டே இருப்பாங்க. என்ன ஒரு சிற்பக்கலை! கோபுரம் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. எல்லாமே கல்லாலேயே செதுக்கி செஞ்சதானே? ஆமாமா, எல்லாமே கருங்கல்லால செஞ்சதுதான். இன்னும் உள்ள வந்து பாரு, பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவ. சரி வாங்க போலாம். சுத்தி சுத்தி நடந்து நடந்து ஒரு வழியா சாமியை பார்த்துட்டு வந்தாச்சப்பா. சிவசிவான்னு சிவனையும் பார்த்தாச்சு, பார்வதியும் நல்லா பார்த்து தரிசனம், நல்ல தரிசனம். ஆமாக்கா, நல்லபடியாக பார்த்தாச்சு. ஆனால் இது வெளியே போகிறதுக்கு என்ன 2 கிலோமீட்டர் தூரம் வந்துட்ட மாட்டுக்கு. இவ்வளோ தூரமா? அட ஆமாட்டிக்கிட்டா, இதுதான் உலகத்துலேயே ரொம்ப நீளமான நடப்பாதையாம். அப்படி கோயில், இந்த கோயிலில் தான் ரொம்ப நீட்டமான நடப்பாதை இருக்கிற கோயிலுன்னு புராண கதையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சும்மாவா எம்படி தூரம் இருக்குன்னு பாரு. பத்திரலியாக்கா பார்க்கறதுக்கு தான் ஒன்றும் தெரியாத மாதிரி ஆள், ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. பரவாயில்லையே ஏட்டி, புராண கதையெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும் பார்த்துக்க. அப்போ சின்ன வயசுல எங்கள் ஆயா தாத்தா கிட்டலாம் நிறைய கதை கேட்பேன். அது இல்லாமல் புஸ்தகத்துலேயும் படித்து நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். அப்போ சின்ன வயசுலேருந்து கோயிலுக்கு வரும்ல வருஷம் வருஷம். அப்போ எல்லாம் சொல்லி கேட்குறது தான். நீங்கள் பொழுதுனிக்கு அந்த ஃபோனை பார்க்குறீங்களே, அதில் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமில்ல. எல்லாம் கோயிலை பற்றிலாம் போட்டிருப்பானே, அதெல்லாம் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க? அந்த ரீல்ஸே தான் பார்த்துட்டு கிடப்பீங்க. சரி சரி, பசி எடுத்துக்கிச்சு காலையிலேருந்து, வாங்கல போய் சாப்பிடலாம். அதான் சாமியும் பார்த்துட்டு வந்தாச்சு. சாமியை பார்த்துட்டே தான் சோறு டிம்பன்னு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. நல்லா சாப்பிடாமையே வந்து பார்த்துட்டு இப்போ பசியாக இருக்குது. நல்ல ஹோட்டல் கடையாக தேடி போகலாம் வாங்க. அத்தானே, என்னடா இன்னும் ஒருத்தவள சோறுன்னு கேட்கலையேன்னு பார்த்தேன். இந்தா ஆரம்பிச்சுட்டாளுல. ஏட்டி, பின்ன நைட்ல இருந்து அவங்களும் சாப்பிடாம கொள்ளாம வந்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பசிக்காதா? ஒரு நல்ல ஹோட்டல போய் பார்த்து சாப்பிட போலாம். இப்ப வா, நம்ம போய் முன்ன நல்ல வெஜ் ஹோட்டல பார்ப்போம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் நான்வெஜ் கடைக்கு போயிட்டோமா, அது வேற வம்பு. ஆமாண்ணே, இங்கே கோயிலுக்கு முன்னாடி மேக்சிமம் வெஜ் ஹோட்டல் தான் இருக்கும். நான்வெஜ் போட மாட்டாங்கல்ல, கோயிலுக்கு போயிட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்கல்ல. ஏதோ 1-2 கடையில் இருக்குமாக்கும். சரி போய் தேடி பார்ப்போம் வாங்க, நல்ல ஹோட்டலாக. சரி நட்டவழி, நாங்கள் போய் நல்ல ஹோட்டலாக பார்த்துட்டு வந்து வெளியே நின்றுக்கிறோம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக வெளியே வந்துடுங்க, சரியா? சரி சரி, நல்ல கிளீனாக இருக்கிற ஹோட்டலாக பார்த்து வைங்க. கிளீனாக இருக்குமோ கிளீனாக இருக்காதோ, நீ தின்னு திங்கலாம் போ. அண்ணே வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு தான் புளிச்சோத்தை கட்டி எடுத்துட்டு வரலான்னு சொன்னேன். எவ்வளாச்சும் கேட்டிங்களா? ஒரு நாளைக்கு என்னத்து சோறு சோறு கடையில் வாங்கி தின்னுக்கிடலான்னு இப்போ பசி பசின்னு நிட்டுக்கிறீங்க. நம்ம கையில் பார்சல் எடுத்துகிட்டு வந்தோமா வேணுங்கிறப்ப போட்டு திங்கலாம்ல. எம்மா தெய்வமே, நீனும் உங்கள் புளிச்சோறும் இந்த புளிச்சோத்தை விட மாட்டீங்களா? எப்போ பாரு இந்த புளிச்சோத்தை கட்டிக்கிட்டே தான் டூருன்னா அது ஒரு வழக்கமாகவே ஆயிடுச்சப்பா. வாங்க போகலாம். நல்லா சொன்னட்டி உமா, டூருன்னுட்டாவே எங்கள் மண்டைக்குள்ளே புளிச்சோறுன்னு யாரும் நல்ல பாடம் ஏற்றி விட்டாங்க. திருத்த முடியாது. ஏக்கா, இவளுங்களுக்குலாம் என்ன தெரியும் புளிச்சோத்தை பற்றி? நல்லா காஞ்சி போன இட்லியே அப்புறமாட்டுக்கு இந்த தோச்சா பூரின்னு நல்லா பல்ல குத்திக்கிட்டு தின்னாளுங்களா, அப்புறம் தான் தெரியும். பல்ல குத்தி ரத்தமே வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் புளிச்சோறு எங்களுக்கு வேண்டாம், கம்முன்னு வாங்க. நெட்டவள்ளி, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன்டி. இந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சம் பிடிச்சிக்கையேன். இந்த க்ரீம் கொஞ்சம் மூஞ்சிக்கு போட்டுக்கிறேன். இந்த சரியான வெயில் அடிக்கிறதுனால க்ரீம் போடாட்டி மூஞ்ச எரிச்சலாக இருக்குடி. இதை கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோயேன். உடம்மா, இவ ஒரு மேனாமினிக்கு எங்கே போனாலும் இந்த க்ரீமை விடமாட்டா. என்னத்த மேக்கப் போடுறாலும் இங்கே அவள் வேர்த்து பிச்சு பிச்சு பிச்சுன்னு இருக்குது. ஏதோ எண்ணெயை பூச்சி விட்டா மாதிரி மேலாம் வளவளவளன்னு கிடக்குது. இவளுக்கு இந்த இதில் க்ரீம் கேட்குதான். சரி டீ, பூசி கொண்டா தண்ணியை. அதுக்கு இல்லடி நெட்டவள்ளி, இந்த வெயிலில் அலைஞ்சி அலைஞ்சி மூஞ்சே கருப்பாயிட்டுடி. பாரு, தீஞ்சி போன மூஞ்சி மாதிரி. அதான் அந்த க்ரீமை போட்டோமா கொஞ்சம் சன்னுக்கிட்ட இருந்து மூஞ்சி கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால தான் போடுறேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். நீ வேணா போட்டுக்கோ. ஐயோ அம்மா, எனக்கெலாம் வேண்டாம், நீயே போட்டுக்கிட்டு வா. அதை வேற போட்டுக்கிட்டு வளன்னு அதை ஒரு பக்கம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற வேர்வையில் அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஏட்டி, எனக்கு கொஞ்சம் கொடு. ஏன் மூஞ்சும் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. க்ரீமை போட்டால் வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஏட்டி, அந்த தண்ணியை கூட மூஞ்ச கொஞ்சம் கழுவிட்டு தரேன். இந்த அடுத்த மேக்கப் ராணி, இந்த கழுவு. சபா, ஏட்டி அந்த க்ரீமு கொடு. ஏட்டா, இந்த தண்ணி பாட்டில் கொஞ்சம் பிடிச்சிக்கிடுங்களேன், அந்த க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கிடுறேன்.
இந்தா போட்டுக்கோ. தண்ணியை பாரு, ப்ளூ கலரில் இருக்கு. அப்பா பார்க்கறதுக்கு நல்ல ஸ்கை ப்ளூ கலர்லேயே இருக்கு. அதில் குட்டி குட்டியாக போட்டு வேற. பேசாமட்டிக்கு போட்டில் ஏறி போயிடலாமா? அதுக்கெல்லாம் எவ்வளோ காசு கேட்பாங்க தெரியுமா? ஏட்டி ஆமாவா? பின்ன சும்மாவா கூட்டு போவாங்க? ஐ சோறு 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 வந்துருச்சு. எத்தனை வகையான சோறு பாருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சீக்கிரமா. அடேங்கப்பா, இப்போ தான் உயிர் வந்த மாதிரி இருக்குது. ஏய் கீதா, முன்ன பின்ன சோத்தை பார்க்காத மாதிரி ஏன்டி இப்படி பண்ணுற? பொறுமையாக உட்காந்து சாப்பிடு. ஏய் கீதா, ஹோட்டலில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளையே தாண்டி பார்த்துட்டு இருக்காங்க. நீ பேசாமல் சாப்பிடு. இன்னும் என்ன வேணுமே வாங்கி சாப்பிட்றேன். ஏன் இப்படி பண்ணுற லூசுத்தனமா? இந்த நெட்டவழியை பாரு. என்கிட்ட சேர் இருக்குல்ல, சேர் மேலே உட்காந்து சாப்பிடலாம்ல. டேபிள் மேலே ஏறி உட்காந்து தின்ட்டுக்கிறா. ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? அட போடி போடி போடி. அவள் இருக்கிற பசியில் எவ பார்த்தா எனக்கு என்ன? எனக்கெல்லாம் வந்து பசி வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். நான் யார் பார்க்குறாங்க என்னன்னு கண்டுக்க மாட்டேன்ப்பா. எனக்கு வவுறு நிறையணும். பரவாயில்ல, நல்ல ஹோட்டலாக தான் தேடி பிடிச்சிக்கிறாங்க. நல்ல ஹோட்டலும் நீட்டாக இருக்குது, சாப்பாடும் நீட்டாக இருக்குது. நல்ல 3 வகையான சாப்பாடு, அப்பளம், வடையெல்லாம் வச்சுருக்குறாங்க. சூப்பர். ஏ கீதா, கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடு. ஓ இலையில இருக்கிற சோத்தெல்லாம் நாங்கள் அள்ளி தின்ற மாட்டோம். அப்போதான் வாரி கப்பு கப்புன்னு போட்டுட்டு இருக்கிறா. என்னடி அவசரம்? இன்னும் டைம் இருக்கு, பொறுமையாக சாப்பிடு. விக்கிட்டு கிடக்கிற பாரு, அந்த தண்ணியை எடுத்து குடியாண்டி. தண்ணியை கொஞ்சமாகவே குடிப்போம், அப்புறம் சோறு திங்க முடியாது. தண்ணி நப்பிட்டோமா? ஏக்கா இந்த தண்ணியை கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா? இந்த டேபிளில் இடமே இல்லை. கொண்டா. ஏ சீதா, சோறு நல்லா ஊட்டி சோறு மாதிரியே செஞ்சுருக்குறாங்க பாரு. தயிர் சோறு, புளிச்சோறு, தக்காளி சோறு நல்லா அருமையாக நல்லா அரிச்சு சின்ன சின்னதாக இருக்குது. நான் ஏதோ ஏமாற்றி போடுவாங்க கொட்டை கொட்டை அரிச்சு போட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பரவாயில்ல, நல்ல சோறாத்தான் போட்டுக்கிறாங்க. நல்ல கடை. இந்த புளிச்சோத்தை கடையில் வந்து திங்குறாங்கிறாங்க. நாம் வீட்டில் செஞ்சுட்டு வரலான்னா இவளுங்க வந்து நம்மளை திட்டுறாளுங்க. எப்படியும் தின்னுட்டு வரட்டும். நல்ல புரோட்டா இட்லி துவைச்சி திங்கலாம்னு வந்தாங்க. இந்த டைமில் அது இல்லைன்னுட்டாங்க. சரி எதையோ ஒன்று கொடுங்கன்னு என்னாம சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாரு. நான் சொன்னால் அவங்க வச்சுக்கிட்டா தானே. அப்படி இல்லைக்கா, நீங்கள் வீட்டில் செய்கிறது வர வரன்னு இருக்கும். இந்த கடையில் இருக்கிறது எம்பிட்டு டேஸ்ட்டாக மனமாக்குது பார்த்தீங்களா? அந்த மனமே ஒவ்வொரு நம்பிட மாட்டேங்குது. வீட்டில் நீங்கள் இப்படியே செய்ய போகிறீங்க. நல்லா ஒரு தீஞ்சி அது இடி போட்டு கிளறி 2 எடுத்துகிட்டு வருவீங்க. அது வாயில் வைக்க முடியுமா? ஒரே புழுப்பாக இருக்குது. சொன்னாலும் சண்டைக்கு வருவீங்க. நீங்கள் அவங்க ஆளுத்தானே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எங்கே நம்மளை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அந்த தம்பிங்க 2 பேத்தையும் காணணும். எங்கே போனாங்க? அட அங்கே பாருங்க, எதிர்த்தாப்புல டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே தான் இடம் ஃபுல்லாகிட்டுல்ல. உமாவுக்கும் இடம் இல்லை பாவம். அவளும் ஆப்போசிட் டேபிளுக்கு போயிட்டா. சரி சாப்பிட்டுட்டு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இடம் இருக்கிற பக்கம் போய் உட்காந்துக்கிட்டாங்க. புளிச்சோறு கூட கடையில் வந்து சாப்பிட்டா தான் ருசியாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோ இன்னொரு கோயிலுக்கு போவோம். அந்த கோயிலை சந்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அடித்து கொளுத்துற வெயிலுக்கு நல்ல கூலிங்கான ஏரியாவாக போகாமல் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? அது அப்படி தான். நம்மளுக்கு கொஞ்சம் பக்தி அதிகம். அடுத்த சம்மருக்கு நல்ல கூலிங்கான ஏரியாவுக்கு போவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. ஆமாம் மக்களே, இன்னொரு கோயிலுக்கும் போனோம். அந்த வீடியோவும் போடுறோம் பாருங்கள்.